குழந்தை பருவத்துல தான் களிமண்ண பொம்மையா வடிவமைப்பது மாதிரி குழந்தையோட தூய மனசை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை வச்சு பல விஷயங்களை கத்துக்கொண்டு ஒரு முழு மனிதனா மாறுது. பெரும்பாலான குழந்தைகள் தங்கள் குழந்தை பருவத்துல தங்களுக்குன்னு ஒரு கற்பனை நண்பனை உருவாக்கி, அதாவது ஒரு பொம்மை இல்ல வேறு ஏதாவது வடிவத்துல இருக்கிற விஷயங்களை உருவாக்கி கொள்ளுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் சின்ன வயசுல ஏற்படுத்தி கொள்ற கற்பனை நண்பன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு பின்னால எப்படி பாதிக்குது அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். குழந்தைகளோட வாழ்வுல எப்படிப்பட்ட பாதிப்புகளை அந்த பொம்மைகள், அந்த கற்பனை நண்பன் உருவாக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கு கற்பனை நண்பன் அப்படிங்கிறது ஒரு பிடித்தமான பொம்மை இல்ல செல்ல பிராணி இது மாதிரிதான். சமயங்கள்ல யாருமே இல்லாத வெற்றிடங்களை பார்த்து கூட அவங்க பேச தொடங்குவாங்க. குழந்தைகள் பொம்மை, பிராணிகள், பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தங்களோட வாழ்வோடைய மிகப்பெரிய விஷயமா உற்ற நண்பனா கருதி அவங்களோட தன்னோட எல்லா ரகசியங்களையும், உணர்வுகளையும், செயல்பாடுகளையும் பகிர்ந்து கொள்வாங்க. குழந்தைகள் கற்பனை நண்பனை உருவாக்குற விஷயத்துல 2 வகைகள் இருக்கு. ஒன்னு குழந்தை இருக்கிற வளர்ற சூழல், இன்னொன்னு குழந்தை கிட்ட உணர்வுகள், குழந்தைகள் தங்கள் இருக்கும் இடம் மற்றும் அவங்க 2 குழந்தைகள் இருக்கிற இடம், அது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருக்கிற உணர்வுகளோட அடிப்படையில தான் தனக்குன்னு ஒரு நண்பனை தானே உருவாக்கி கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. குழந்தைகளோட இந்த கற்பனை நண்பன் அப்படிங்கிற இந்த விஷயம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா, குழந்தைகளுக்கு விளையாட துணை இல்லாத போது, பெற்றோர் குழந்தைகளோட நேரம் செலவிடாத போது, குழந்தைகள் தனிமையில அதிக நேரம் இருக்கும் போது, குழந்தைகளுக்கு நண்பர்கள் இல்லாத போது, அவங்க தங்களுடைய சூழ்நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு நண்பனை தேடுறாங்க. அதுதான் இந்த கற்பனை நண்பன். குழந்தைகள் வெளி மனிதர்களோட பேசி பழக தயக்கமா உணரும் போது, குழந்தைகள்ல நம்பிக்கை குன்றி காணப்படும் போது, அவங்க பார்த்த படங்கள், கேட்ட கதைகள்ல அவங்களுக்கு மனசுல எழற வேறுபாடுகள், மாறுபாடுகள், படங்கள்ல இல்ல குழந்தைகளுடைய பொம்மைகள் தங்களோட நண்பனா காமிச்சு பேசுறது, இந்த மாதிரி எதையாவது பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு கற்பனையான நண்பனை ஏற்படுத்திக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் பருவமான 2 வயதுல இந்த கற்பனை நண்பன் பழக்கம் குழந்தைகளுக்கு ஏற்படலாம் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. குழந்தைகளோட 2 இல்ல 2.5 வயதுல இருந்து 9 வயது வரைக்கும் இந்த காலகட்டத்துல எப்ப வேணா அவங்க தங்களோட கற்பனை நண்பனை உருவாக்கிப்பாங்க. குழந்தைகளோட மனசுக்கு பிடித்த விருப்பமான விஷயங்கள்ல அடிப்படையில தன்னோட நண்பனை உருவாக்கிப்பாங்க. இந்த கற்பனை நண்பன் உருவாக்கம் மற்றும் தேர்ந்தெடுப்பு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் கிட்ட வேறுபடும். ஆண் குழந்தைகள் தங்களோட சக்திக்கு இணையான இல்ல தங்களை விட சக்தி வாய்ந்தவனா இருக்கிற ஒருவனை தான் நண்பனா வச்சுப்பாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிற பொம்மையும் அந்த மாதிரியா தான் இருக்கும். ஆனா பெண்களோ அறிவுல அதிகமாவும் பலத்துல குறைந்த பொருட்களை தன்னுடைய தோழியா வச்சுப்பாங்க. குழந்தைகள் எல்லா விஷயங்கள்லயும் சாதாரணமா ஈடுபட்டு தனக்கு பிடித்த பொம்மையை கொஞ்சிறது, அலங்கரிக்கிறது, அது கூட விளையாடுறதுன்னு வச்சுப்பாங்க. மற்ற விஷயங்கள்ல ஈடு காட்டாம தனித்து விலகி போனா அந்த சூழல் கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த நிலைய குழந்தைகள் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட மனநிலைய பயங்கரமா பாதிக்கும். விபரீதமான விளைவுகளும் உண்டாகும். பெற்றோர்கள் தங்க குழந்தைகள் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத கவனித்து, குழந்தை சராசரி மனிதன மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதை கொண்டு வர என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். குழந்தை தன்னோட கற்பனை நண்பனை உங்ககிட்ட காமிச்சு பேசும்போது உங்க வெறுப்ப காட்டாம குழந்தை பாணியிலே பாசமா பேசி குழந்தைக்கு உண்மையான நிலைய உணர்த்தணும். இல்லனா இது டேஞ்சர்ல போய் முடியும். What is Indus Valley Civilization? Indus Valley Civilization. The Indus Valley Civilization. The Indus Valley Civilization. என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் கொடுங்களேன், பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா.